நேயர்களே, இன்னைக்கு உலகத்தில் நடந்த போருடைய சில உண்மைகள் வெளியாகி இருக்கிறது. அந்த தொடர் செய்தியில் உலகத்தில் பெரிய சக்தி வாய்ந்த இராணுவமாக ஈரான் மாறி இருக்கிற செய்தியும், உலகத்தில் வெல்ல முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இன்றைக்கு படுபாதாலான ஒரு தோல்வியை சந்தித்திருப்பதற்காகவும், இஸ்ரேலுடைய அந்த நெட்வொர்க்கை ஹேக் செஞ்சதில் பல செய்திகளை நாம் இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக பஹ்ரைனுடைய சர்வதேச அளவில் கடற்படை தளபதியும் ஒட்டுமொத்த பஹ்ரைன் இராணுவ செயல்பாட்டு ஒரு ஆலோசகருமான டாக்டர் மன்சூரியுடைய கருத்துப்படி பெரிய அளவிலான சேதங்களை இஸ்ரேல் சந்தித்திருக்கிறது. 400 500 பொதுமக்களும் 400 500 வரையான இராணுவ மேஜர்கள், கமாண்டர்ஸ், அடிப்படையான ஊழியர்கள், கிட்டத்தட்ட 178க்கு மேற்பட்ட மொசாத் படையினர்கள், அதை போன்ற அளவில் சின்பட்டு, அதை போன்ற அளவில் கடற்படை அதிகாரிகள், இப்படியெல்லாம் பல்லாயிரக்கணக்கான பேர் உருக்குலைந்து அழிந்து போனதாகவும் கூட சர்வதேச இராணுவ செயல்பாட்டாளர் டாக்டர் மன்சூரி அவருடைய கருத்து உலகை ஆட்டி படைத்திருக்கிறது. 12 நாளில் இந்த நாடு இழந்தது 75 லட்சம் கோடிக்கு மேல் என்ற தகவல் உண்மையிலேயே இஸ்ரேல் பெருத்த சேதாரம். அது மட்டுமில்லாமல் சேனல் 12 ரிப்போர்ட், மால்கள் அடித்து நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டில் உள்ள செய்தி தான், நான் வெளியே உள்ள செய்திலாம் சொல்லலை. கிரியா என்கின்ற இடத்திலே ஃபுல் டேமேஜ்ட், ஏராளமான ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான டேமேஜ்டு ஷாப்பு, கடைகள், ஷாப்பிங்ஸ் மால், இது எல்லாமே துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்கினுடைய தாக்குதலில் இஸ்ரேல் உருக்குலைந்து போனதாக அந்த நாட்டினுடைய சேனல் 12 இந்த கருத்தை தெரிவிக்கிறது. இஸ்ரேலில் 32 மாடி அடுக்கு கட்டிடங்கள், அந்த அடுக்கு கட்டிடங்களுக்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மிலிட்ரி கமாண்டிங் சென்டர், இஸ்ரேலுடைய பென்டகன் என்று அழைக்கப்படுகிற கிரியா காம்பவுண்ட், பென்டகன் சர்வதேச அளவில் அமெரிக்காவுடைய உள்ளது, அப்படி இஸ்ரேலுடைய பென்டகம் என்று அழைக்கப்படுகிற கிரியா காம்பவுண்ட், இது முழுமையாக அனிஹிலேட்டட், துடைத்தெறியப்பட்டிருக்கிறது. இது ஹவுஸ் ஆஃப் IDF, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இதையெல்லாம் அழிந்திருப்பதாக துருக்கியிலிருந்து செல்லக்கூடிய TRT தன் செய்தியில் பதிவு செய்திருக்கிறது. இராணுவ செயல்பாட்டை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த தலைமையகம் தரைமட்டமாக இருக்கிறது. மிக முக்கியமாக மத்திய இஸ்ரேல் உருக்குலைந்து போயிருக்கிறது. சென்ட்ரல் இஸ்ரேல் பெருத்த சேதாரம். பல இடங்களில் லூட்டர்ஸ் உள்ள சென்று ஸ்டோல் மெர்ச்சனைடைஸ் அண்ட் கேஷ் ஃப்ரம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இடிந்து போன ஷாப்பிங் உள்ள லூட்டர்ஸ்னா யார், அவங்க திருடுறவங்கெல்லாம் உள்ளே போய் ஏராளமான பொருட்கள் எல்லாவற்றையும் அள்ளி சென்றதாகவும் கூட செய்திகள் வெளியாகிருக்கிறது. இந்த செய்தியை சேனல் 12 இஸ்ரேலுடைய செய்தி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. மரண விகிதம் அதிகரித்து வருகிறது. லக்ஸரி பில்டிங்ஸ், அதாவது மக்கள் வாழுகிற ரொம்ப லக்ஸரியான காஸ்ட்லி எல்லாம் அழிந்திருக்கிறது. கிரியா மிலிட்ரி காலி அப்படிங்கிற செய்தியை ஹர்ட்ஸ் நாளிதழ் தெரிவிக்கிறது. நல்லா கவனிங்க, 4 செய்தி, TRT துருக்கி, ஹர்ட்ஸ், சேனல் 12, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல். இது அல்லாமல் சர்வதேசத்தில் உலகியல் போரியல் வல்லுநரும் பஹ்ரைன் என்றால் அமெரிக்காவுடைய நெருக்கமான இராணுவ தளங்களை எல்லாம் மேம்படுத்துகிற டாக்டர் மன்சூரியுடைய கருத்தும் மிக முக்கியமாக இருக்கிறது. ஏராளமான மொசாத் அமைப்புடைய நாம் சொன்னோம் ஐமான், அதுதான்
ஏராளமான 178 பேர். லோக்கல் உளவுகள் அமைப்பான சின்பட் அதிலிருந்தும் 78 பேர், கடற்படை 198 பேர் கடற்படையில், இராணுவ நிலைகளில் 426 பேர், பொதுமக்கள் 468 பேர், பெரிய பெரிய பில்டிங், ஷாப்பிங் மால் எல்லாம், ஆர்சனல் குடோன்ஸில் ஏராளமான ட்ரோன்கள், மிசைல்ஸ், அக்சசரிஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் கம்ப்ளீட்டாக ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். இந்த செய்தி நீங்கள் போய் சர்ச் பண்ணியிருக்க. இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா கிட்டத்தட்ட 3 மில்லியன் சேக்கல், அதாவது ட்ரில்லியன் சேக்கல், ஐ எம் சாரி, ஒரு ட்ரில்லியன் என்பது 100 இலட்சம் கோடி, இந்திய மதிப்பிற்கு 25 ரூபாய் 24 பைசா. ரஷ்யா இஸ்ரேலுடைய ஷேக்கலுடைய மதிப்பு இன்றைக்கு அதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 3 ட்ரில்லியன் சேக்கல் என்றால் 75 லட்சம் கோடிகளும் உருக்குலைந்து போய் அதை இன்னும் மீண்டும் கொண்டு வர முடியாது என்கின்றார் டாக்டர் மன்சூரி. இதை விட ஒரு முக்கியமான செய்தி தோழர்களே, 2 மில்லியன்ஸ் பீப்புள் நாட்டை விட்டு தப்பி ஓட்டியிருக்கிறார்கள். அவர்கள் இனி திரும்பி வருவதும் சாத்தியமில்லை என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சேதாரம்! இதையெல்லாம் எங்கிருந்து எடுத்தார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கிருக்கக்கூடிய இணையதளத்தில் ஹேக் செய்யப்பட்டு எடுக்கப்பட்ட செய்தியின் மூலமாக இவ்வளவு பெரும் செய்திகளும் வந்திருக்கிறது. இது ஒரு செய்தி. இது இஸ்ரேலுக்கு பெரியது. ஆனால் ஈரானுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் ஈரான் அதை பெரிய அளவில் இல்லை, கொண்டாட்டங்கள் கலைகட்டி ஓடுகிறது. ஈரான் மத்திய கிழக்கில் பெரும் வல்லரசாக மட்டுமல்ல, ஈரானை பொறுத்தவரை ஆச்சரியத்தால் உறைந்து போயிருப்பதாக அனைவரும் இந்த தாக்குதலின் இந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியில் மேற்கத்திய உலகமும் அமெரிக்காவும் பல நாடுகளும் மாறியிருப்பது என்னவோ உண்மை என்ற செய்தியும் டாக்டர் மன்சூரி தெரிவிக்கிறார். ஈரான் கடைசி நேரத்தில் சோவியத்து கூட அவங்களுக்கு உதவி செய்யலை. ஏராளமான இஸ்ரேலில் அந்த மக்கள் இருந்தனால செய்தி வருது. ஈரான் தனித்து நின்று இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி ஒரு பெரிய இன்வின்சிபிள் ஃபோர்ஸை அடையாளம் தெரியாமல் உருக்குலைகை செய்ததும் தனித்து நின்று, அதுதான் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு ஹீரோவாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள். எந்த உதவியும் இல்லாமல் தனியான கண்டுபிடிப்பு. ஏன்னா SU-35 வரைக்கும் தரல, பெரிய உதவிகளும் செய்யலை, கண்டனத்தோடு நிறுத்தி கொண்டாங்க புட்டின். தனித்து நின்று ஒரு மாபெரும் வல்லரசாக மத்திய கிழக்கில் ஈரான் உருவாகி இருப்ப செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. சரி, இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, சவுதி அரேபியாவோடு ஈரானுடைய டிஃபென்ஸ் புதிய சீப் ஃபோன் காலில் பேசியிருக்கிறாங்க. இந்த அடக்கத்திற்கு பிறகு ஃபியூனரலுக்கு மூலம் ஈரான் ஒட்டுமொத்த அரபு தேசங்களுக்கும் ஒரு செய்தியை விடுவிக்கின்றது. த நியூ ஈரான் சீப், அவர் பேர் முசாவி, அவர் ஸ்போக் வித் சவுதி அரேபியாவினுடைய டிஃபென்ஸோடு ஹாலித் பின் சல்மான் அவர்களோடு பேசியிருக்கிறார். பிராந்திய செக்யூரிட்டி, நிலைத்தன்மை, இதையெல்லாம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. சவுதி அரேபியா நிச்சயமாக பல விவகாரத்தை முசாவி சல்மான் பின் சல்மான் இடத்திலே, அவர் ஹாலித் பின் சல்மான் இடத்திலே சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவோட உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கணும், இனி மத்திய கிழக்கில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய இராணுவம் 14க்கும் மேற்பட்ட மிசைல் மூலம் அல் உதீத் பகுதியிலே தாக்குதல் நடத்தியதும் கூட சவுதி அரேபியாவோடு அவர்கள் சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இது அல்லாமல் ரீஜனல் பதட்டங்கள், ரீஜனல் டென்ஷன், அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் குறித்தும் சவுதி அரேபியாவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. ஈரான் இனி வரும் காலத்தில் அரபு நாடுகளுக்கிடையும் அமெரிக்காவோடும் குறித்தும் கடுமையான எச்சரிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். முடிஞ்சுதா? ரெண்டாவது செய்தி முடிஞ்சது. அடுத்த மிக முக்கியமான செய்தி என்னென்றா, இப்பொழுது கொஞ்சம் வல்லமை அவர்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் ரொம்ப கம்மி தான். ஈரானை பொறுத்தவரை அவர்கள் மிசைல் டெக்னாலஜிலேயும் ஹைப்பர்சோனிக்லேயும் கடல் இதிலேயும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், தரைப்படை, இதெல்லாம் அவர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு விவகாரத்தில் அவர்கள் ஃபெயிலியர். ஏன்னா ஃபெயிலியர் என்று சொல்ல முடியாது, அதில் அவர்கள் பெரும் இதாக இல்லை.
வான்படைகளில் அவர்கள்ட்ட 300க்கும் மேற்பட்ட வான்படைகள் இருந்தாலும் கடந்த காலத்தில் சோவியத்தால் கொடுக்கப்பட்ட அந்த அமெரிக்காவால் வழங்கப்பட்ட ஷாவுடைய காலத்தில் 1979க்கு முன்னாடி ஐஆர்ஜிசி மட்டுமில்லாமல் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் இவர்களே இஸ்லாமிய ஆட்சியாக வருவதற்கு முன்பு வந்த பழைய விமானங்களை மட்டும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்ராஹிம் ரைசி கொல்லப்பட்டது கூட அதற்குடைய பார்ட்ஸ்கள் எல்லாம் கிடைக்காமல் அவர்களை தடை செய்தார்கள். ஆகவே இப்ராஹிம் ரைசியும் கொல்லப்பட்டதற்கு பின்பும் இந்த பல கான்ஸ்பிரசிகள் இருந்ததையும் நாம் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் ஈரான் உண்மையிலேயே இன்றைக்கு செங்குடு என்னவென்று சொன்னால் J-10C அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அவசரமாக 160 விமானங்களை வாங்குவதற்கும், அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய டீல் 2023 போட்டாங்க. அந்த டீல் ஹேஸ் பீன் கொலாப்ஸ்டு டியூ டு கான்ஃப்ளிக்ட், அதாவது போர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்ததாக பல்கேரியாவுடைய நியூஸ் நேற்று ரொம்ப மிலிட்ரி சோர்சஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த செங்குடு J-10C செங்குடு மட்டுமல்லாமல் J-16 இந்த 2 விமானங்களும் ரொம்ப முக்கியமானது. இது விகரஸ் டிராகன் என்று சொல்லப்படுகிறது. லைட் வெயிட் தான். மல்டி ரோல் பண்ணக்கூடிய சைனாவுடைய செங்குடு ஏர்ஃபோர்ஸ் கார்ப்பரேஷன் மூலமாக மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய லைட் வெயிட் ஏர்கிராஃப்ட்ஸ். இதனுடைய விலையை கேட்டால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். 60 to 90 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். ஆனால் அதில் பல விதம் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அந்த F-16V அந்த குவான்டிட்டிக்கு அந்த குவாலிட்டியும், அமெரிக்காவிலிருந்து தயாராகக்கூடிய F-16V, அதே மாதிரி சுவிட்சர்லாந்திலிருந்து வரக்கூடிய கிரிப்பன் E, இந்த 2 தரத்தையும் ஒட்டிய அளவுக்கு 4.5 5வது தலைமுறைக்கு சற்று குறைவான கெப்பபிலிட்டி, வேகம், ஸ்பீடு, தாக்குதல் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய 40 to 60 விமானங்கள் முதல் கட்டமாக ஈரானுக்கு வரப்போகிறது என்ற செய்தியும் நமக்கு கிடைத்தது. கெப்பபிலிட்டிஸ் அண்ட் க்ளோஸ். இட் இஸ் எ வெரி மேனவரபிலிட்டி, சூழ்ச்சி செய்யக்கூடிய தந்திரோபாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த செங்குடு J-10C ஒரு வரப்பிரசாதமாக ஈரானுக்கு அமையும். ஏர் டு ஏர் இது அடிக்கலாம், ஏர்ல இருந்து கிரவுண்ட் அடிக்கலாம். J-10C KLG-7A ஆஷா ரேடர், இதில் என்னெல்லாம் இருக்கிறது, ரெடார் கருவிகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அட்வான்ஸ்டு இந்த டார்கெட் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங், வருவதை உன்னிப்பாக கவனித்து தாக்கும் நடத்திருக்கார் அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இட் இஸ் அ கேரிங் PL-15 மிசைல்ஸ் 200 கிலோமீட்டருக்கு முன்புள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய அளவிலே வல்லமை வாய்ந்த, அதுவும் செங்குடு J-10Cயிலும் J-10Cயில் இருப்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த செங்குடு J-10C செங்குடு ஏர்ஸ்பேஸ் கார்ப்பரேஷனால் தயாரிக்கப்பட்டிருப்பதற்கு மிக முக்கியமாக எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் கெப்பபிலிட்டிஸ், அகைன் அட்வான்ஸ்டு சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரஷ்யா டோட்டலி Su-35 கொலாப்ஸ் ஆனதுனால இப்போ அவர்களுக்கு வான்படையில் இல்லை. உடனடியாக இப்போ 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டோன்னே ஈரான் என்ன சொல்லுது, தனக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியை வைத்து ஆயிலில் கலைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் சீனா இல்லை, அது பணமாக பெற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த அக்ரிமெண்ட்டு நடந்து இருப்பதாக இது அட்வான்ஸ்டு டார்கெட் டிடெக்ஷன் அண்டு ட்ராக்கிங் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி J-10C பற்றி டிராகன் மல்டிபிள் வரப்போகுது. அப்போ அவர்களுக்கான விமானப்படை மிகவும் வல்லமையாக ஆகிவிடும். கொஞ்ச நாளில் இனி விமானங்களை அவர்களே உருவாக்குவாங்க. ஃபைட்டர் ஜெட்டாக இருந்தாலும் ஏர்கிராஃப்டாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் உருவாக்கிவிடுவார்கள். இப்பொழுது 3 விவகாரத்தில் ஈரான் வல்லமை. ஒன்று, ஆள் இல்லாத விமானத்தில் அமெரிக்காவின் MQ-9க்கு சமமான உளவு விமானங்களை வைத்திருக்கிறார்கள். ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி ஆள் இல்லாத விமானங்கள் வைத்திருக்கிறார்கள். ட்ரோன் சிஸ்டத்தில் சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர்கள். மிசைல் சிஸ்டத்தில் அவங்கள்ட்ட என்னெல்லாம் இமாம் இருக்கிறது, அல்-ஃபத்தா இருக்கிறது, சிஜில் இருக்கிறது, அதே போன்று
இன்னும் நிறைய புதிய 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 கெய்பர் ஷேகான், இதெல்லாம் ரொம்ப பயங்கர வல்லமை கொண்டது. கெய்பர் ஷேகான் அவர்களிடத்தில் இருக்கிறது 4 எல்லா விதத்தையும் தாக்கி இஸ்ரேலை உருக்குலையாமாக அழித்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாம் க்ளோஸ் செய்து உலகத்தில் தனக்கு நிகரான யாரும் இல்லை மத்திய கிழக்கில் நிரூபிச்சிட்டாங்க. அந்த செய்தியை தான் டாக்டர் மன்சூரி மட்டுமல்லாமல் சேனல் 12, இஸ்ரேல் டைம்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹெர்ட்ஸ் நாளிதழ் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிற செய்தியும் நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன். இதற்கிடையில் இப்போ அவங்க அதிகமாக காரணம் அவர்கள் அதிகமாக இப்பொழுது கவனம் செலுத்துவது அட்டோமிக் எனர்ஜி, மிசைல் டெக்னாலஜிஸ் எல்லாம் விட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய உளவாளிகளை காலி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேர் நாட்டிலிருந்து அவர்களை உருக்குலைவுக்கு கொமினியுடைய உத்தரவின் பேரில் அவர்கள் 6 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் அமெரிக்க அதிபருக்கு அவர்கள் ஒரு ஃபத்துவாவை வழங்கியிருக்கிறார்கள். கொலை செய்வதற்கான டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெத்தானியாகுவுக்கு கொலை செய்வதற்கு இஸ்லாமிய அடிப்படையிலே ஒரு ஃபத்துவாவை அந்த நாட்டினுடைய ஆயத்துல்லா கோமினியை போன்ற ஒரு மதகுருமார் ஒருத்தர் வழங்கியிருக்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. அது நேற்றைய காணொளியிலே வெளியானது. மிக முக்கியமாக ஃபத்துவா என்றால் இஸ்லாமிய அடிப்படையாக ஈரானுடைய மதகுருமார்கள், ஈரானிய கிளாரிக்ஸ் வார்னிங் த முஸ்லிம்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், அரபு நாடுகள் அனைத்தும் ஹராம் டு ஹெல்ப் அமெரிக்கா மற்றும் ஈரான் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கும் இவர்களுக்கும் நீங்கள் ஆதரவளிப்பது இஸ்லாமிய அடிப்படையில் ஹராம் செய்யப்பட்டதாகவும் ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி நேற்று ரிப்போர்ட்டை வழங்கியிருக்கிறது. அதே நேரம் அந்த ஃபத்வாவில் ஆபத்தான அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் நெத்தானியாகுவையும் கொலை செய்வதற்காக அவர்கள் ரிலீஜியஸ் ரூலிங்ஸ் அடிப்படையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபத்வா இஷ்யூடு இந்த ஆஃப்டர் ட்ரம்ப் அண்ட் நெத்தானியாகு த்ரெட்டன் டு கில் ஈரான் சுப்ரீம் லீடர் அலி கோமினி அவர்களை கொலை செய்வதற்காக நாங்கள் முயற்சி செய்தோம், தப்பிவிட்டார் என்று சொன்ன பிறகு ஈரானுடைய கிராண்ட் அயாத்துல்லா மக்ரீம் சிராஜி அவர்தான் இந்த ஃபத்வாவை வழங்கியிருக்கிறதாகவும், இந்த ஃபத்வா ஆயத்துல்லா கோமினியை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு சொன்னதற்கு மாற்றமாக இவர்கள் இதை வழங்கியிருக்கிறார்கள். ஃபத்வா வாஸ் இஷ்யூடு ஆஃப்டர் த ஃபாலோவர்ஸ் ஆஸ்க்டு, அவர்கள் ஜிராஜி இடத்திலே கேட்டார்கள். அவர் ஒரு இஸ்லாமிய கிளாரிக்ஸா, அதுக்கு தான் அவர் சொன்னார், முஸ்லீம்ஸ் ரெஸ்பான்ஸ் டு சச் த்ரெட்ஸ், இதை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிராசி முஸ்லீம் நேஷன்ஸ் எந்த காலகட்டத்திலும் அமெரிக்காவும் யூதர்களுக்காகவும் அவர்கள் ஆதரவு கொடுப்பது, பொருளாதாரத்தை சமன்படுத்தும் நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுவது இஸ் ஃபோர்பிடன், இது ஹராம், தடுக்கப்பட்டது என்று அவர் உறுதியான செய்தியை விளக்கமாகவே வழங்கியிருக்கிறார். இதெல்லாம் இப்பொழுது சர்வதேசத்தில் ரொம்ப முக்கியமாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் ஹிண்டட் அஸ் அ கோமெனி அசாசினேஷன் காலிங் ஹிம், ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருந்தது, நான் தான் ஏதோ கருணையோடு அவரை விட்டுட்டேன் என்று இஸ்ரேல் கர்ட்ஸ் என்னுடைய பார்வையிலே வந்திருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பார் என்று சொன்னார். ஆக இந்த மத்தியில் ஈரானுடைய ஃபத்வா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராகச்சி அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியாகி இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் இஸ்ரேல் உள் ஏராளமானவர்கள் ஈரானுடைய உளவாளிகளாக, மொசாத் உளவாளிகளாக எப்படி இருக்கிறார்களோ அதே போன்று மொசாத்தை நிலைகுலையை செய்யக்கூடிய அளவிற்கு இஸ்ரேல் கட்ஸை கொலை செய்வதற்கு ஈரானுடைய ஸ்பை இருந்ததாகவும் அவர் ஒரு யூதர் என்றும் செய்தி வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் கட்ஸ் சேனல் 12 நியூஸில் இவர் இஸ்ரேல் கட்ஸ் வீட்டுக்கு முன்னால் சக்தி வாய்ந்த குண்டுகளை வைத்து அடித்து தாக்குதல் நடத்துவதற்காக செய்தி வெளியாகிறாரு. அதாவது அந்த செய்தியில் வெரி க்ளோஸ் டு சக்சீடிங், ரொம்ப பக்கத்திலே இது தாக்குதல் நடத்துவதற்கு எல்லை வந்துவிட்டதாகவும் அவருடைய பெயர் மிசாரா த ரெக்ரூட்டட் டெலிகிராம் சேனலின் மூலமாக ஏராளமான யூதர்களை இஸ்ரேலுக்கு எதிராக அந்நாட்டிலிருந்து உளவாளிகளாக மாற்றியிருக்கிறார்கள்.
என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இன்னொருத்தர் பேர் வந்து டிமிட்ரி, இவர் 28 வயசு ஓல்டர் ஃப்ரம் ஹைஃபா. இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, த கேதர்டு இன்டெலிஜென்ஸ் ஆன் த ஃபியூச்சர் த டாட்டர் இன் லா ஆஃப் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய மருமகள் பேசி வைத்திருக்கக்கூடிய அந்த மருமகளை கொலை செய்வதற்கான திட்டங்கள் எல்லாம் எடுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஈரானுடைய கான்செப்ட் என்றால் கவுண்டர் டெரரிசம். சோசியல் மீடியா வாயிலாக ஏராளமான ஸ்பைகளை அவர்கள் பிடித்து ரெக்ரூட் செய்திருக்கிறதாகவும் நமக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆகவே தற்போதைய செய்திகள் மிக மிக முக்கியமான செய்திகள். மிக முக்கியமாக ஈரானுடைய வல்லமை அதிகரித்திருக்கிறது. 75 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு இழந்திருக்கிறார்கள். 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இஸ்ரேல் மக்கள் நாட்டிலிருந்து வெளியேறுகிறார்கள் அல்லது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதையெல்லாம் மறுஉருவாக்கம் செய்தால் பல்லாண்டுகளாகும். ஆனாலும் அந்த பழைய நிலைக்கு வராது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சேனல் 12, டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், ஹெர்ட்ஸ் நாளிதழ், அது மட்டும் இல்லாமல் பஹ்ரைனுடைய சர்வதேச மிகப்பெரிய ஆய்வாளர் டாக்டர் மன்சூரி போன்ற கருத்துகள். இஸ்ரேல் ஹெர்ட்ஸை கொலை செய்வதற்கு ஏராளமான பேர்களை இஸ்ரேலிருந்து உளவாளிகளாக ஈரான் சோசியல் மீடியா டெலிகிராமின் மூலமாக அவர்களை அப்பாயின்ட் பண்ண செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. செங்குடு விமானத்தின் மூலம் 40க்கும் மேற்பட்ட உடனடி விமானங்களை, வல்லமையான விமானங்களை அமெரிக்காவுடைய F-16க்கும் கிரிஃபின், சுவிட்சர்லாந்துடைய அந்த கிரிஃபின் சமமான விமானங்களை வாங்குவதற்கு டீலிங் முடிந்து விட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. இஸ்ரேலில் ஏற்பட்ட தாக்குதலில் பெரும் சேதாரம், மக்கள் அச்சம், கடைகள் சூறையாடல், எல்லாம் பெரிய பில்டிங், மால் எல்லாம் காலியாக இருக்கிற செய்தி வந்திருக்கிறது. இதையெல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.